ஐஆர்எஃப்சியோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக் வந்து எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 143ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா வந்து சப்போர்ட் லைன்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒருவேளை இந்த வீக்லி கேண்டில் வந்து 143க்கு கீழ வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஃபர்தரா வந்து கரெக்ஷனுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருந்தா, அதாவது 139க்கு கீழ வந்து பிரேக் பண்ணிருச்சுன்னா, இது 127 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் தான் 127ங்கிறது. இந்த இடம் வந்துட்டு கூட சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகலாம். ஒருவேளை 127 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 107 கிட்ட தான் இருக்கு. 127 பிரேக் பண்ணிடுச்சுன்னா, 107 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பா இருக்கும். 127லயே இது சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனாலும், இந்த ட்ரெண்ட் லைன இது பிரேக் பண்ணணும். அதே நேரத்தில 160க்கு மேல இது சஸ்டெயின் ஆகும்போது தான் ஃபர்தரா நல்ல ஒரு புல்லிஷ் நம்ம எதிர்பார்க்க முடியும். 160க்கு மேல வந்து வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும்போது, இது 192 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 192க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகும்போது, இது ஃபர்தரா வந்து 233 வரைக்கும் புல்லிஷ்க்கான பாசிபிளா இருக்கும். 192 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும்போது 230 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, வீக்லி ஆர்எஸ்ஐ 68 கிட்ட இருக்கு. 60ய பிரேக் பண்ணா கரெக்ஷனுக்கான பாசிபிள் அதிகமாயிரும். இப்போ 68 கிட்ட தான் இருக்கு. ஸோ இன்னும் வந்து கரெக்ஷனுக்கான சிக்னல் வீக்லி ஆர்எஸ்ஐ கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா, டே ஆர்எஸ்ஐ 45 கிட்ட இருக்கு. இப்போ இது வந்து கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. 60க்கு மேல போகும்போது ஆர்எஸ்ஐ ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில 40 ஒரு வேளை பிரேக் பண்ணி கீழ வந்துடுச்சுன்னா, கரெக்ஷனுக்கான பாசிபிள் அதிகமாயிரும். இப்போ நம்ம டாடா கெமிக்கல் பார்ப்போம். டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, இந்த 1 வீக்ல கிட்டத்தட்ட 35% கிட்ட நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கு. இந்த அளவுக்கு ஏற்றத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஒன் ஆஃப் த குரூப் கம்பெனி தான் வந்து டாடா சன்ஸ். அது வந்து அன்லிஸ்டட் கம்பெனி. ஸோ அத வந்து லிஸ்ட் பண்ண போறாங்க ஐபிஓல. அது மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து இந்த அளவுக்கு ஏற்றம் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து எந்த வித அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்டும் குடுக்கல. ஐபிஓல வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த ஏற்றம் தான் இது. ஸோ அவங்க வெறும் 57 க்ரோர்ஸ் கிட்ட தான் அவங்க வந்து டாடா சன்ஸ்ல வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். டாடா சன்ஸ்ல வந்து இவங்க 57 க்ரோர்ஸ் கிட்ட இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதை விட அதிகமா பார்த்தீங்கன்னா, எதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லிஸ்டட் கம்பெனியான டைட்டன்ல வந்து 3476 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ல வந்து 83 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல்ல வந்து 323 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மென்ட்ல 77 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓரியண்டல் ஹோட்டல்ல வந்து 20 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ல வந்து 385 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனி. இப்போ அன்லிஸ்டட் கம்பெனில எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டல்ல 44 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா இன்டர்நேஷனல்ல வந்து 161 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா ப்ராஜெக்ட்ல வந்து 260 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. டாடா சன்ஸ்ல வந்து 57 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்னாவது ஐபிஓல வந்தா அவங்களுடைய அமௌண்ட்டை டபுள் பண்ணி விடுவாங்க. ஸோ இவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்க வந்து இந்த அளவுக்கு ஏற்றம் கொடுத்ததுக்கான காரணம். டாடா கெமிக்கல் வந்து புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஹை டு லோ நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1400 இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அதே நேரத்தில் இது 1400க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது இது ஃபர்தராக வந்து 1680 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து புல்லிஷ்க்கான பாசிபிள். அது வரைக்கும் புல்லிஷ்க்கான சிக்னல் இல்லை இந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த லோ டு ஹை நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். அதாவது 935லேருந்து இந்த இடம் 1350 இந்த ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1250ல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இல்லை 1250 இது பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா அடுத்ததான் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1140ல் தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. 1250யை பிரேக் பண்ணுச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணியிருந்திருக்கு ஜனவரி 2024ல். அதனால 1140ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டில் டாடா கெமிக்கல் வந்து 77 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 465% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு இவங்க 8000 ருபீஸ் கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2023ல் அரௌண்ட் 1700 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து 9700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட்.
இந்த அளவுக்கு ஏற்றம் கொடுத்தோம். இதோட பிரைஸ் டூ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கிட்ட தான் இருக்கு. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் பிரைஸ் வந்து 2 டைம்ஸ் தான் அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அத நமக்கு காமிக்கிறாங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹4691 கிட்ட இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹9757 கிட்ட இருக்கு. ஸோ இவங்க ஒரு ஷேருக்கு இவங்க ₹68 கிட்ட ஏர்ன் பண்றாங்க. ஸ்டாக் பி வந்து 144 கிட்ட இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 20 கிட்ட தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டாக் பி அதிகமா இருக்குது. ப்ரொமோட்டர் கிட்ட 73% கிட்ட இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 1.20% கிட்ட இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எஃப்ஐ வந்து 0.66% கிட்ட ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ரொம்ப கம்மியா இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 1.42% கிட்ட தான் இருக்கு. ஆர்ஓஇ வந்து 1.28% கிட்ட தான் இருக்கு. கரண்ட் ரேஷியோ வந்து 2க்கு மேல இருக்கணும். இது 2.56 இருக்கு. ஆனா பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்கு. 1க்கு கீழ இருந்தா தான் ஃபேரான பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கதா அர்த்தம். இது 10 கிட்ட இருக்கு. இவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 24% கிட்ட சேல்ஸ் growth காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% கிட்ட ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல.